சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ லேட்டஸ்டா கொடுத்திருக்கிற ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூல சில ஷாக்கிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க சினிமாவை விட்டு போறதா சொன்னீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கான காரணம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற சில பீப்புள்ஸ் தான். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை நான் குறை சொல்லல, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்த ஒரு பிடிச்ச இண்டஸ்ட்ரி தான். பட் இங்க இருக்கிற சில பேர் என்ன நல்லா வரவேற்றாலும் சில குரூப்புக்கு நான் வளர்றது பிடிக்கல. அதுல சில பேர் என்னோட முகத்துக்கு நேராவே நீ யாரா சினிமாவில் இருக்க, உனக்கு இங்க இருக்க என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு நான் எந்த பதிலுமே சொல்லல. சோ அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணாம ஒரு கட்டத்துல என்னோட ஃபேமிலியும் ஃபினான்ஷியலா அஃபெக்ட் பண்ணுச்சு. அதனால நான் சினிமால இருந்து விலகி வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் என்னோட மனைவி ஆர்த்தி தான் இல்ல, அஜித் அண்ட் விக்ரம் சாருக்கு அப்புறமா சினிமா சம்பந்தம் இல்லாத யாரும் இங்க பெருசா ஜெயிக்கல. சோ நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். சில தவறான நபர்கள் இருக்கிறதால இதை விட்டு போக வேணாம், நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கான்பிடென்ட்டா சொன்னதால தொடர்ந்து நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதை நான் சமாளிச்சுப்பேன். பட் ஆனா அவங்க கஷ்டப்படுறதா என்னால பார்க்க முடியல. பட் அவங்களே ஓகேன்னு சொல்லும்போது எனக்கு பிரச்சனை இல்ல. சோ கடந்த 5 வருஷங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சோ கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் வேலையை மட்டும் பார்த்தேன். அதுக்கான ஒரு பலனா தான் அமரன் வெற்றி அமைஞ்சது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் மென்ஷன் பண்ற அந்த குரூப் யாருன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு படத்தோட தயாரிப்பாளரும் அதுல ஒருத்தவர் தான். அண்ட் நெக்ஸ்ட் SK25 படம் பத்தி கேட்டதுக்கு போன வாரம் தான் அந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்டிங்க முடிச்சோம். படத்துல அத்தர்வா, ஸ்ரீலீலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. மெயினா ஜெயம் ரவி அவர்கள் இதுல வில்லன்ற மாதிரி ஒரு ஆன்டாகனிஸ்ட் கேரக்டர்ல நடிக்கிறாரு. சோ அவர் இந்த படத்துக்கு ஓகே சொன்னது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நல்ல ஒரு கேரக்டரா இருந்தாலும் என்னோட காலேஜ் டைம்லயே அவர் ஹீரோ ஆகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ எனக்கு சீனியர் மாதிரி அவரோட இந்த படத்துல நான் சேர்ந்து நடிச்சு சண்டெல்லாம் போட போறது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. இது மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு பீரியட் படம். நிறைய லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் சுதா கொங்கரா மேடம் பயங்கர ப்ரிப்பேர்டா இருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படின்ற மாதிரி SK25 பத்தியும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.